ஸ்டீம்னா வந்து உங்களுக்கு அதான் 90% உள்ளே ட்ரை பண்ணி குடுக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ம். அது. மழை காலத்தில வெயில் இல்லாத டைம்ல அது மாரி போட்டுக்கோங்க. ம். இப்போ நார்மலா என்ன வைக்கணும் அதில? இதில நீங்க எதுவுமே வைக்க வேணாம். ஆ. இது வந்து ஆப்ஷனல் தான். ஆ. ப்ரோகிராம்ல வந்து உங்களுக்கு துணி துவைச்சு, அலசி புழிஞ்சு குடுத்துரும். ம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிங்ஸ் வேணும், இல்ல ஊற வைக்கணும், ம். இல்ல ஸ்டீம் பண்ணணும், டிலே ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னா தான் நீங்க அத செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ம். இல்லாத பட்சத்துக்கு நீங்க நார்மலா மிக்ஸர் எண்ணெய் வச்சு ஆன் பண்ணீங்கன்னா, ம். உங்களுக்கு துணி துவைச்சு, அலசி புழிஞ்சு குடுத்துரும். சுத்தமா தண்ணி இருக்காது. எடுத்து வெயில்ல போட்டு காய போடுற மாரி இருக்கும். ம். இப்போ நார்மலா நம்ம மிக்ஸ்டு கிளாத்துக்கு எது செலக்ட் பண்ணணும்? இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு இத செலக்ட் பண்ணிட்டு அழுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இத ஓகே குடுத்தா ஆமா. ரன் ஆகும். அழுக்கு கம்மியா இருக்குது அப்டின்னா, 30 மினிட்ஸே போதும். இது வந்து ஸ்டார்ட் ஆகுமா? ஆ. ம். இவ்வளோதான். அவ்வளோதான். ஏஐல கனெக்ட் பண்ணா வைஃபைல கனெக்ட் பண்ணணுமா? இது வந்து வைஃபை. இல்ல எல்லாமே ஏஐல தான் உங்களுக்கு இருக்கும். ஆ. வைஃபை கனெக்ட் வேணும்னா, நீங்க கனெக்ட் கனெக்ட் பண்ணி பண்ணி ஃபோன்ல கனெக்ட் ஆமா. பண்ணலாமா? இது வந்து பவுடரு, கம்ஃபர்ட்டு, லிக்விடு. பவுடர் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. லிக்விட் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. சரி. கம்ஃபர்ட் வந்து பண்ணா கடைசியில அதுவே அலசிக்கும் அது. ஆமா. கடைசியில எடுத்துக்கும் அது. இது எவ்வளோ எம்எல் இது வரும்? இது 60 எம்எல் வரையும் வரும். ஒரு 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 மூடி 60 எம்எல் ஒரு மூடி 1.5 மூடி. கொஞ்சம் அழுக்கு அதிகமா இருந்தா ஒரு 1.5 மூடி எடுத்துக்கோங்க. ம். ம். அப்புறம் வேற என்ன இதில் இருக்கு? அவ்வளோதான் சார். நம்ம பண்ணணுமா? மிஷின் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ரப்பர்ல தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு வாட்டி துணி துவைச்சு முடிச்ச உடனே அந்த ரப்பர் மட்டும் ஒரு வாட்டி தொடச்சி விட்டுருங்க. உள்ளாரவா? ஆமா, உள்ளார அந்த ஈரமா இருக்கு பார்த்தீங்களா? அது ரவுண்டு ஃபுல்லா. அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்க ட்ரம் க்ளீன் பண்ணிருங்க. அது எப்படி அது? ட்ரம் கிளீனிங் பவுடர் இருக்கும். அது பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. எப்படி க்ளீன் பண்ணுறது ஆப்ஷன் அது? அது டைரெக்டாக ட்ரம் கிளீனிங் பவுடர் உள்ளே போட்டு எக்ஸ்பிரஸ் 15 இருக்குது பார்த்தீங்களா? அதை வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு அது க்ளீன் ஆகிடுமா? ட்ரம்முக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு 15 நிமிஷம் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டீங்க. எம்டி ட்ரம்மில் ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த 15 நிமிஷம் ஓடி முடிஞ்ச உடனே அந்த அழுக்கு சால்ட் எல்லாம் வெளியே தெரியும். ஆமாம். இப்போ இது எதுக்கு? அது வந்து சப்போஸ் துணியில் காயின்னு அதெல்லாம் உள்ளே மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை வச்சு எடுத்துக்கணும். எப்படி அது எடுக்கணும்? அது இப்போ எடுத்தால் தண்ணி வரும். பரவாயில்லைங்களா? தண்ணி நிறைய வரும். வேணா விடுங்க. அப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது கலட்டினீங்கன்னா தண்ணி வரும். இதை வெளியே எடுத்துட்டு நம்ம செக் பண்ணிட்டு திரும்பி உள்ளே போட்டு மீடியம் டைட் வச்சுக்கலாம். சரி. இது என்னத்துக்கு? அது வந்து எமர்ஜென்சி டோர் ஓப்பன், கரண்ட் ஆஃப் ஆகும்போது அது இழுத்தா டோர் ஓப்பன் ஆகிடும். தண்ணி கீழே போயிடுமா? ஆமாம். கரண்ட் ஆஃப் பண்ணால் அதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுமா? இது அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாமா? இல்லை ஒரு லெவல் இருக்கா? இல்லை மாதிரி சுத்தமாக சுற்றினே இருக்குமா? சுற்றிட்டே இருக்கும். இது ஆஃப் பண்ணி பண்ணணும். இது ப்ரோக்ராம் செலக்டில் இருக்கும்போது சுத்தாது. நார்மலாக இந்த வாஷ் அது? ஆமாம். எவ்வளோ நேரம் டைமிங் இருக்குது? 1 ஹவர். 1 ஹவர். அப்புறம் இந்த வாஷு காட்டன். இது காட்டன் வெள்ளை துணி. 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம். இது 1. இது 2. 10 இது குயிக் வாஷ் அது? ஆமாம். 30 மினிட்ஸ். சரி. ஏதாவது ஒன்று போட்டு ஓட விடுங்க பார்க்கலாம்.